நீங்க எந்த மாதிரி சென்டர் டிசைட் பண்றாங்கன்னா இவங்க குறிக்கிற சென்டர்ஸ் நீங்க போகணும். வாழ்நிலை பையன் வந்து ஏழிக்கிற பையன் தான் அங்கதான் போய் எழுதணும். இங்க ஏதோ ஸ்கூல்ஸ் இல்லாத மாதிரி, இங்க ஏதோ கட்டமைப்பு இல்லாத மாதிரி இவங்க வந்து ரொம்ப கஷ்டமான இடத்துக்கு சென்டர்ஸ் போடுறாங்க. ராஜஸ்தான்ல என்ன இன்சிடென்ட் இருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் சென்டர்ல எழுதின அத்தனை பேரும் வந்து 720க்கு 700 எடுத்தாங்க. அப்பதான் வந்து இப்போ வெளியே வந்தது அது குறிப்பிட்ட சில விஐபிஸோட மாணவர்களுக்கு அவங்க அந்த சென்டரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு அங்கே ஏதோ குளறுபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எழுதின அத்தனை பேரும் அந்த சென்டர் வாங்கும்போது அவங்களுக்கு மட்டும் ஒரு 40 பேருக்கு மட்டும் தனியார் சில சென்டர் செலக்ட் பண்ணி அவங்க வந்து எல்லாரும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. நீட்டில் என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. முதல்ல வந்து நான் படிக்கிற படிப்பு வேறு, எனக்கு கொடுக்குற கொஸ்டின்ஸ் வேறு. நெக்ஸ்ட் திங் வந்து அங்கே போகிற கண்டிஷன்ஸ், அதை பற்றி பேச மறந்துட்டேன். அங்கே போகிற கண்டிஷன்ஸ் பாருங்கள். இந்தியா வந்து பொதுவாக வந்து பல மதங்கள் சார்ந்த நாடு. இங்கே பல நம்பிக்கைகள் இருக்கு. நான் ஒரு முஸ்லீம் இருக்கேன்னா நான் தொப்பி போடுவேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு இந்து பையன் வந்து கையில் வந்து ஒரு நூல் கட்டாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு கிறிஸ்டின் பையன் வந்து செலுத்துற ஒரு சூழல் போடுறான்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. எக்ஸாம் என்பது அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அதுக்காக அவன் பல கஷ்டம் கொஞ்சம் இல்லை. அதாவது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னா மெடிக்கல் எக்ஸாம் தான். அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு செக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மக்களை மாணவர்களை வந்து மன உளைச்சலுக்கு அநியாயத்துக்கு உள்ளாக்குறாங்க. அந்த கையில் இருக்க என்ன அந்த கோவிட் 19 கட் பண்ணி விடுறது, கழுத்தில் இருக்க ஏதாவது ரிலீஜியஸ் இல்லைன்னா அதை எடுத்து போடுறது, பெண்களுக்கு வந்து தாலி வந்து கட் பண்ணி போடுவது. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பல மன உளைச்சல் அந்த மாதிரி பண்ணிட்டு அங்கே போய் அந்த மன உளைச்சல் வந்து உட்காந்துருப்பான். எக்ஸாம்ஸ்ல வந்து சில விஷயங்கள் ஞாபகம் வரும். பல மதங்கள் உள்ள நாடு, எல்லாருக்கும் மத நம்பிக்கை இருக்கு. நாங்க வந்து கடவுளை தான் நினைப்போம், என்னடா இந்த கொஸ்டின் வந்து வரலையான்னு சொல்லி. அந்த டைம் அந்த நம்பிக்கை இருக்க வந்து அவன் என்ன இருக்கா அதை நம்பி இது பண்ணுவான். அதெல்லாம் எடுத்து போகும்போது அந்த நம்பிக்கை சீர்குலைக்கிறது. இது வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கோம். சரி, அது வந்து தவறு நடக்கக்கூடாதுன்னு பண்றாங்கன்னா அதுலயும் பாரபட்சம். நீங்க பார்த்துருக்கீங்க வீடியோஸ். இந்த மாதிரி கடுமையான விஷயங்கள், கடுமையான குற்றங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது. இதே கொஞ்சம் தமிழ்நாடு சோர்ஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் அந்த நடைமுறைகள் கம்மியா இருக்கு. நார்த் பக்கம் போனீங்கன்னா அது கிடையவே கிடையாது. அங்கெல்லாம் அந்த மாதிரி செக்கிங்கும் கிடையாது, அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. குறிப்பா இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேஜ் போனீங்கன்னா அங்க வந்து ரொம்ப சாதகமா நடந்துக்கிறாங்க. நம்ம மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப டஃப் வந்து அந்த மாதிரி பண்றாங்க. இதை வந்து யதார்த்தமா நடக்குது கிடையாது. வேண்டும் என்று மன உளைச்சலுக்கு நம்ம மக்களை